டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல நான் உங்கள் திவ்யலட்சுமி. நம்ம தொடர்ச்சியாக இலக்கண வகுப்புகள் எல்லாம் போட்டுட்டு வர்றோங்க. இப்போ குரூப் 2 குரூப் 4ல கேட்கக்கூடிய கடினமான வினாக்களுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல்ல புணர்ச்சி விதிகள் எல்லாம் நம்ம சேனல்ல போட்டு வச்சிருக்கோங்க. நீங்க அது யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மரபு தொடர் இது பாத்துடலாங்க. அடுக்கு குளையல். என்னங்க? அடுக்கு குளையல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நிலை அழிதல். இப்போ நம்ம ஒரு கற்களை அடுக்கி வச்சிருக்கிறோங்க. அது கீழே விழுகும் போது அது என்ன ஆயிருங்க? ஆல்ரெடி அடுக்கி வச்சிருக்கிறது அது ஒரு நிலை குலைஞ்சு கீழே விழுகிற மாதிரி தானேங்க. அதுதான் இதை மீன் பண்ணுது, சரிங்களா? அதாவது சிதைந்து போதல். என்னங்க? சிதைந்து போதல். ஒழுங்கு குலைதல். நீட்டா இருக்கக்கூடியது சரிஞ்சு கீழே கொட்டுற மாதிரியான மீனிங், சரிங்களா? அரிப்பறித்தல். அரிப்பறித்தல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கொளித்தெடுத்தல். என்னங்க? கொளித்தெடுத்தல். இப்போ நம்ம ஒரு முறத்துல தானியங்களை போட்டு சலிச்சு இப்படி எடுப்போம் இல்லைங்க, அதோட தோல் மட்டும் கீழே விழுகிற மாதிரி. அதை அரித்து சலித்து எடுக்கிறது தான் இதனுடைய மீனிங், புரியுதுங்களா? அடுத்து அமுது குத்துதல் அப்படின்னா ஒரு புனிதமான உணவு, அதாவது ஒரு பிரசாதம் அப்படின்லாம் சொல்லப்படுது, சரிங்களா? உறைமோர் பாலில் ஊற்றுதல். இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமுது குத்துதல், உறைமோர் பாலில் ஊற்றுதல். அதாவது உறைந்த கெட்டியான தயிர் இருக்கு பாருங்க, அதை பால்ல ஊத்துறது, அதாவது மோர் கடையிறது, மோர் தயாரிக்கிறது, சரிங்களா? தயிரை ஊத்தி அது மோர் மாதிரி தயாரிக்கக்கூடியதுதான் இதனுடைய அர்த்தம், சரிங்களா? இனிமே நீங்க மரபு தொடர் வரிசையை எப்பவுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஷார்ட்கட் போடக்கூடாதுங்க. அதோட மீனிங் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு படிங்க, சரிங்களா? இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம இது மாதிரி பதிவிட்டுட்டே வருவோம், சரிங்களாங்க? சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.